பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர் மூலம் டாக்காவிலிருந்து வெளியேறினார். வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனா டெல்லியில் இருந்து லண்டன் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு நடுவே வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவின் டெல்லிக்கு அருகே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹிண்டன் ஏர்பேஸுக்கு வந்தடைந்துள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என வங்கதேச அரசு முன்னதாக அறிவித்தது. இதனை எதிர்த்து மாணவர் போராட்டம் வெடித்ததை தொடர்ந்து இந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இந்த கலவரத்தில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நேற்று மட்டும் ஒரே நாளில் 98 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று மார்ச் டு டாக்கா என மாணவர் பேரணி என்பது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இந்த அறிவிப்பை தொடர்ந்து சில மணி நேரங்களிலேயே வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா தொடர்ந்து தனது தங்கையுடன் அந்த வங்கதேசத்தின் டாக்காவிலிருந்து ஹெலிகாப்டரிலிருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராணுவ தளபதி வக்கார் ஹூசாமான் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததாகவும் இடைக்கால ஆட்சியை ராணுவம் நடத்தும் எனவும் தெரிவித்திருந்தார். வன்முறையை மக்கள் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து அரசின் வன்முறையால் வெளியேறிய வங்கதேச மக்கள் இந்திய வங்கதேச எல்லை வழியே மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய காட்சிகள் என்பதும் வெளியானது. இதற்கு நடுவே வங்கதேசத்தின் பிரதமர் வங்கதேசத்தில் ஹசீனாவின் நிலத்திலிருந்து பொருட்களை மக்கள் சூறையாடி சென்ற வீடியோக்களும் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில்தான் வங்கதேசத்தில் இருந்து தப்பிச் சென்ற பிரதமர் ஷேக் ஹசீனா தற்போது டெல்லிக்கு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹிண்டன் ஏர்பேஸுக்கு அவர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏர்பேஸில் இருந்து அவர் நேரடியாக டெல்லிக்கு சென்று டெல்லியிலிருந்து லண்டனுக்கு அவர் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.